மார்னிங் அமாவாசைன்றனால ஒன்லி வெஜ் ரெசிபிஸ் மட்டும்தான். ஸோ ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற வகையில் ஆரம்பமே பாயசத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாயசத்துக்கு ஜவரிசியை வந்துட்டு கீழே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பாயில் பண்ணுவோம். இங்கே நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலை, அதுக்கு பதில் வந்துட்டு பாதாம் மிக்ஸ் பவுடர் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சிமிலர் டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கோவக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை, பாயசம், அப்பளம் வச்சு தான் சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி டேஸில் தான் நம்மளுக்கு இலையில சாப்பிட்றது சான்ஸ் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு தொறுன்னு பாயசத்தை ஊற்றி அதில் அப்பளம் நொறுக்கி சாப்பிட்றப்போ வாவும் தான் சொல்லணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.